அவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். அதிமுக பாஜக இருமுனை தாக்குதலை எப்படி சமாளிக்கும் திமுக? இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், இதில் விபி கலைராஜன் சார் சொல்லக்கூடிய முக்கியமான புள்ளின்றது போராட்டம் நடத்துவதற்கான உரிமையை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் போராட்டம் நடத்தலாம். ஆனால் முன் அனுமதி வாங்கணும், போராட்ட களத்துக்குள்ளே நின்றுட்டு அவதூறுகளை பரப்பக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களை தான் பாஜக செய்யுது, அதிமுகவும் அப்படி தான் ஈடுபடுதுன்ற விமர்சனம் தார்மீகமாக சரிதானே? ஆளுங்கட்சி அப்படின்ற தரப்பை தாண்டி நீதிமன்றமும் அதுதானே சொல்லுது. நீங்கள் முன் அனுமதி வாங்கணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுன்றதானே நீதிமன்றத்தினுடைய வாதம். இதில் திமுக தரப்பை தாண்டி நீதிமன்றத்தினுடைய வார்த்தையை தானே காவல்துறை பாதுகாக்கிறாங்க. அதாவது போராட்டம் நடத்துவது எல்லாமே ஒரு அரசியல் கட்சிகள் தான். தனி மனித போராட்டம் இல்லை, ஒரு குழு போராட்டம் இல்லை. அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக தெரியும் இதுக்கு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும்னு. நிறைய போராட்டங்கள் நீங்கள் கமிஷனரால் பர்மிஷன் கொடுக்கப்பட முடியாமல் தடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்களே சொன்னீங்க, சௌமியா அன்புமணி அவர்கள் போராட்டம் மென்மையாக தான் பண்ணாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் என்ன நடந்தது? அவங்கள இறங்க கூட விடலை, அப்படியே வேனில் வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அன்புமணி அவர்களுடைய போராட்டம் ஒரு சில இடங்கள்ல அப்படி தான் நடந்தது, ஜாதிய வாரிய போராட்டம். ஆனால் அதுவும் அந்த மாதிரி இல்லை. அனுமதி வாங்கப்பட்டதா? அனுமதி வாங்கப்பட்டு நடத்தப்பட்டாங்க. இல்லை, வாங்கப்படலை சார். அனுமதி எழுதி கொடுக்கப்படுது சார். அனுமதி எழுதி கொடுக்கப்படுது. இல்ல இல்ல, நீங்க காவல்துறையில எல்லாருமே அனுமதி எழுதி கொடுக்குறாங்க. நீங்க அனுமதி எழுதி கொடுக்காமல் அந்த போராட்டம் நடக்காது. சீமான் ஒரு போராட்டம் நடத்தினாரு, அனுமதி வாங்கப்பட்டதா? அல்லது நேற்றைக்கு பாஜக ஒரு போராட்டம் நடத்தினாங்க இல்லையா, யாருக்கிட்ட அனுமதி? சீமானது போராட்டம் கிடையாது. சரி, அவர் என்ன சொன்னார்னா, நீங்க காவல்துறைக்கு கையெழுத்து போடணும், நீங்க வலசர வாக்கத்தில் கையெழுத்து போடணும். அவர் வடபழனிலேருந்து போனார். அது அதனுடைய அவர் தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நான் அந்த அம்சத்தை சொல்லலான்னு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலேயே சீமான் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இல்லையா? எல்லா அரசியல் கட்சியும் அனுமதி கோருவது இயல்பு சார். அது வெளிக்காட்டப்படவில்லை, அவ்வளவுதான். நேற்றைக்கு காவல்துறை நீங்களே சொன்னீங்க, நேற்றைக்கு பாஜகவினுடைய போராட்டத்திற்கு அனுமதி வாங்கப்பட்டதா இல்லையா? அனுமதி எழுதி கொடுக்கப்பட்டது, அனுமதி அவங்க கொடுக்கல. யாரு 17ஆம் யாரு போய் சந்திச்சது? யாரு சந்திச்சதுன்னா, நீங்க அபிஷியலா லெட்டர் போகும், நீங்க மெயிலில் போவோம், அவங்க அபிஷியலா ஒருத்தவங்க போய் சந்திப்பாங்க, நீங்க கமிஷனரை சந்திப்பாங்க. யார் எவருன்றதை நான் தரவுகளின் அடிப்படையில் வேணா அடுத்தது சொல்றேன். நீங்க எந்த காவல்துறையும் சந்திக்காமல் நீங்க நீங்க 10ஆம் பொதுவாக போராட்டம் அறிவிக்க முடியாது. அது திமுகவுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், கவர்னருக்கு எதிராக நீங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 போராட்டம் நீங்க தமிழ்நாட்டில் நடத்துறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு அனுமதி இமிடியேட்டா கொடுத்தது யாரு? இல்ல, வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு சார். நீங்க இமிடியேட்டா கொடுத்தது யாரு? நீங்க சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்துனீங்க, கவர்னர் மாளிகை முற்றுகை நடத்துனீங்க, கவர்னர் எங்க சென்றாலும் போராட்டம் நடத்துறீங்களா? அதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? அப்ப அதுக்கு மட்டும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அப்ப நாங்கள் மதுவிலக்குக்கு எதிராக நாங்கள் போராடினால் எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னால் நான் போராடினால் எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. நீங்க குடிநீருக்காக போராடினால் அனுமதி கிடைக்காது, மின்சாரத்துக்காக போராடினால் அனுமதி கிடைக்காது என்றால் நீங்க கவர்னர் போராட்டத்திற்கு மட்டும் எப்படி திமுக தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 முறை போராடி இருக்க? நீங்க உங்களுக்கே தெரியுமே, உங்களுடைய ஊடகங்களை காமிச்சிருக்க. அதற்கு யார் அனுமதி கொடுத்தார்? இல்ல, அதற்கு எந்த கமிஷன்? புரிஞ்சிக்க முடியுது. ஆனா திமுக தரப்பில் போராட்டம் நடத்தப்பட்டு அந்த போராட்டம் செய்தவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்படாம பாஜக அதிமுகவினுடைய போராட்டக்காரர்கள் மேல மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா? சார், இப்போ வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது நிலைமையில தான் நேற்று இருந்தது. அதில் வழக்கு செய்யப்படலான்னு சொல்ல. ஆளுநர் மாளிகையில போராட்டம் நடத்துறாங்க, ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க, திமுக அதனுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த போராட்டமும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. சீமானுடைய முற்றுகையிட சென்ற திகாவினுடைய அவங்க மேல கூட வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. போராட்ட களத்துக்கே போகல சார். அவங்க நின்று போராடினாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம். போராடினதுக்கு அப்புறம் நாம் கேவாஸுக்கு போடுது, ஒப்புக்காக போடக்கூடிய வழக்குகள். இங்கே நீங்கள் களத்தில் இறங்க விடலை. நீங்கள் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் இறங்க விட்டீங்களா? அவங்க வண்டியை விட்டு வாகனத்தை விட்டு இறங்கலை. நீங்கள் அன்புமணி அவர்கள் இங்கே நீலாங்கரையில் வரக்குள்ளே தடுக்கிறீங்க. நீங்கள் தமிழிசை அவர்களை வீட்டிலே தூக்குறீங்க. நீங்கள் வினோ செல்வம் அவர்களை அவங்க வீட்டிலே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணக்குள்ள நீங்கள் இன்னும் களத்துக்கே வரலையே. நீங்கள் 17ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் காவல்துறையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட வேண்டும் என்று அண்ணன் சொன்னாங்க. எப்படி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுறோம்? அதான் உங்களுடைய காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குல்ல. நீங்க பாதுகாப்பு கொடுங்க. இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தோட நிப்பாட்டுங்க. விஷயம் அங்கதான் பிரச்சனை வந்துச்சு. ராஜரத்னம் ஸ்டேடியத்தினுடைய மைதானத்துக்குள்ள போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அங்கிருந்து ஏன் எக்மோருடைய டாஸ்மார்க் அலுவலகத்தை நோக்கி போனீங்க? சார், நாங்க கேட்டதே எக்மோர் டாஸ்மார்க் அலுவலகம் தான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க கேட்டதே டாஸ்மார்க் அலுவலகத்தினுடைய அதன் முற்றுகை தான். நீங்க எக்மோர்ல நீங்க ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அங்க நீங்க குழுவா கூடி இருக்காங்க. நீங்க அங்கிருந்தா ஊர்வலமா போக முடியும். இல்ல, அவங்க டாஸ்மார்க் அலுவலகத்துக்கு ஒரே நிமிஷம் இருங்க ரமேஷ். டாஸ்மார்க் அலுவலகத்தை முற்றுகை எடுக்கிறதுக்கான போராட்டத்துக்கான அனுமதி கொடுக்கல. அவங்க ராஜரத்ன மைதானத்துல போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அங்கிருந்து போனப்பதானே பிரச்சனை வருது. தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் குறிப்பா சென்னையில ராஜரத்ன ஸ்டேடியத்துக்குள்ள வச்சு பூட்டுகின்ற போராட்டமாக பல போராட்டங்களை ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
கடந்த முறை இபிஎஸ் அவர்கள் அதிமுக உள்ளிட்ட பலர்களை வந்து அங்கேயே தான் வச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. நீங்கள் எதற்கான களம்? இப்போ நீங்கள் வந்து நேஷனல் ஹைவே எதிர்த்து போராடுங்கன்னா அந்த ஹைவேனுடைய தலைமை அலுவலகத்தில் தான் எடுத்து நின்று போராட முடியும். நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு எதிர்க்க ஒரு போராட்டம்னு சொன்னால் செக்ரட்டரியேட்டை எதிர்க்க தான் நீங்கள் நின்று போராட முடியும். நீங்கள் டாஸ்மார்க் எதிர்க்கனா டாஸ்மார்க் எதிர்க்க தான் நின்று போராட முடியும். நீங்கள் எக்மோர் ஸ்டேடியத்துக்குள்ளே போராடுங்க, நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்குள்ளே போராடுங்கன்னா இது நான் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் மாதிரி இருக்கு. இது ரொம்ப நீங்கள் வந்து இதை தாண்டி ரொம்ப போகக்கூடாது. பியூட்டிஃபுல்லான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். இதே விஷயம் அதிமுகவிலும் இப்படி தான் நடந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் ராஜரத்னம் மைதானத்தை தாண்டி வள்ளூர் கோட்டை தாண்டி மற்ற இடங்கள்ல கேட்ட இடங்கள்ல அனுமதி கொடுக்கப்பட்டுச்சா காவல்துறையால்? நான் அதை மறுக்கலையே. அப்புறம் எப்படி திமுக மட்டும் அதையும் நான் மறுக்கலையே. நீங்க வந்து ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்கான உரிமை இருக்கு. அந்த உரிமை குரலை ஒடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய நேற்றுக்கு எந்த புள்ளியில உரிமை குரலை திமுக ஒடுக்குச்சு சார்? உண்மையிலேயே நீங்கள் அவர்கள் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டிருக்கிறார்கள். நீங்க என்ன செஞ்சிருக்கோம்? அனுமதிச்சிருக்கோம். என்ன மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்களா? 2 மணி நேரம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குமா? இல்லை தொடர் முழக்கம் நடந்திருக்குமா? இல்லை ஒரு போராட்டம் நாள் முழுக்க உட்காந்துருந்துருப்பாங்களா? உட்காந்துருந்துட்டு போகட்டும். நீங்கள் அங்கேயே கைது பண்ண போய் நீங்கள் இவங்களே வந்து உள்ளே அடைக்கின்ற பொழுது தானே உங்களுக்கு பிரச்சனைகள் மீளுகின்ற பொழுது மடியில் கனம் இல்லை, வடியில் பயம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கலைன்றீங்க. அமலாக்கத்துறை மீது குற்றம் சொல்கிறீங்க. செந்தில் பாலாஜி அற்புதமாக சொல்கிறாரு, அமலாக்கத்துறை மீது குற்றம் இருக்கிறது, அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாரு. இல்ல நீங்க அனுப்பிடுங்க, போராட்டிட்டு போயிட்டோம். ஒரே நிமிஷம் இருங்க. அவங்க வந்து போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்காம இல்லையே, அனுமதி கொடுக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு தானே பிரச்சனை. ஒரே நிமிஷம் இருங்க ரமேஷ். ராஜரத்னம் மைதானத்தில் போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதி கொடுக்கப்படுது. அங்க போராட்டம் நடத்துறதுக்கு போறாங்க. யாரு? ஹெச் ராஜா போறாரு, வானதி சீனிவாசன் எல்லாரும் போறாங்க. சட்டமன்ற நிகழ்வுகளை நிறுத்திட்டு கூட வானதி வெளியில வந்து போராட போறாங்க. அங்கிருந்து சட்டம் ஒழுங்கை பாதிப்பை ஏற்படுத்துற வகையில் ஒரு பேரணி நடத்துறதுக்கான அனுமதி கொடுக்க மறுக்கப்படுது. சார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதிக்காது சார். அவ்வளோ பெரிய போராட்டம் திமுக பண்ணாத போராட்டமா? திமுக மதுவுக்கு எதிர்க்காக நடத்தாத போராட்டமா சார்? நீங்கள் சசிபெருமாள் செத்ததுலேருந்து நீங்கள் சோழிங்கநல்லூரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தக்குள்ள சோழிங்கநல்லூரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது சார். ஒவ்வொரு கடையை அன்னைக்கு அடித்து ஒடிச்சாங்க. ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னாங்க. நீங்கள் சசிபெருமாள் அவர்களுக்குடைய இறப்புக்கு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு மூத்த தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. ஆகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய கலிங்கப்பட்டியில் ஒரு கடையை எடுத்து நொறுக்குனாங்க. சேலத்தில் ஒரு வெடிகுண்டை போட்டு உள்ள ஒரு டாஸ்மார்க் ஊழியரை செத்தாரு. அதை விடவா ஒரு சட்டம் ஒழுங்கு இங்கே நடந்துற போகுது? நீங்க அதை விடவா திருடுற போறான் உள்ள பூந்து? ஆகவே அதெல்லாம் நடக்காது. பாமக வந்து அன்புமணி அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்கள் நடத்திய போராட்டங்களை எல்லாம் நாங்கள் வந்து தடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வரலாறு தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் அதிமுக தலைமையில் நடந்த எம்ஜிஆர் தலைமையில் நடந்த அதிமுக ஆட்சியிலே சாலையில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர்கள் யார்? அன்றைக்கு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்தியவர்கள் யார்? அதில் 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சில பேர் சொல்கிறார்கள் 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கெல்லாம் நிவாரணம் என்று வழங்கவே இல்லை. அவர்கள் போராட்டக்காரர்கள், போராட்டத்திற்காக போராடியவர்களுக்கு நான் நிதி வழங்குகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுப்பதை கொடுத்து கொண்டிருக்கிற அரசு திமுக அரசு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 3 லட்சம் ரூபாய் என்று அன்றைக்கு கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது இந்த முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த போராட்ட வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்து பண்ணாங்களே, மரங்கள்லாம் வெட்டினாங்களே, இது ஊர் உலகமே அறிஞ்ச விஷயம். தென் மாவட்டங்களில் அது யாருமே சென்னைக்குள்ளே வர முடியல. அவ்வளோ பேரும் அப்படியே ஸ்தம்பித்து போய் அங்கங்கே நின்றுட்டாங்க. அப்படி இருந்தப்போ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டியிருக்காரு 4 கோடி செலவுல. இல்ல எனக்கு புரியுது. இது கலைஞர் பண்ணிருக்காரு. கேள்வி என்னன்னா, இப்போ இவங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. கலைராஜன், ரமேஷோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஏன் வீட்டு காவலில் வைக்கிறீங்க? நேற்றுக்கு கைது செய்தீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோ இல்லை தமிழிசை சவுந்தரராஜனையோ தனியார் மண்டபத்தில் அடைச்சி வச்சிங்க. 7 மணிக்கு மேலே ஏன் அடைச்சி வச்சிங்க? அப்போ கூட அவங்க போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் வெளியில் விடுறதுக்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ இரும்பு கரம் கொண்டு போராட்டங்களை ஒடுக்குகிறதா திமுக? இல்லை அவங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்க நோக்கம் வந்து என்னன்னாங்க, டாஸ்மாக் அலுவலகத்துக்கிட்ட போய் போராட்டம் பண்ணி கலாட்டா பண்ணி அதை ஒரு பிரச்சனை ஆக்கணும், பெரிய இஷ்யூவை கொண்டு வரணும், மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணும், இந்த அரசாங்கத்து மீது எதிர்ப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது நீங்கள் 7 மணி வச்சுருந்தாலும் சரி, 8 மணி வச்சுருந்தாலும் சரி, 5 மணிலே விட்டுருந்தாலும் சரி, திருப்பி இன்னும் கிளம்பி போயிருப்பாங்க. அப்படி கிளம்பி போகிற நோக்கத்தில் இருந்தாங்க. அப்படி ராஜாவை போய் பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜாவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஏறுங்கன்னு சொன்னால் போலீஸ் வேன் இருக்குது, இதை பார்த்து நாய் போகிற வண்டி, இந்த வண்டியில் யார் ஏறுவாங்கிறாங்க. அப்போ இப்படிலாம் வந்து பேசுகிறது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு இல்லையா? அப்போ நான் இன்னும் சொல்ல போனால் நீங்களே கேட்டீங்க, உங்களுக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு. இதே மாதிரி அதிமுகவில் இருந்தப்போ, அதிமுக ஆட்சி இருந்தபோது எங்கே பர்மிஷன் கொடுத்தாங்களோ அங்கே தான் நடத்துவாங்க போராட்டம்.
அதை மீறி வேறு இடத்துல நடத்தினா அரெஸ்ட் பண்ணி உள்ளே தான் போடுவாங்க. அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க, சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட திருக்கழுக்குன்றத்தில் ஜெயக்குமார் ஒரு போராட்டம் பண்ணார், உடனே அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் வெளியில் விட்டாங்க. இப்படி நடக்கும். நீங்கள் சாயந்தரம் வெளியில் ஒரு அளவுக்கு இல்லையே. நீங்கள் என்னென்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், திருப்பி கலெக்டாக பண்ணுவோம், நீங்கள் போலீஸ் தாக்குறீங்க, தகராறு பண்ணுறீங்க, அடித்து பிரச்சனை பண்ணுறீங்கிறப்ப அந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், அப்புறம் தான் உங்களை விட முடியுங்கிற சூழ்நிலை வருது. உருவாக்குனதே நீங்கள் தானே. அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குனதே நீங்கள் தானே. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவர் காவல்துறை அதிகாரிகளை பார்த்தே மிரட்டுகிறார். நாங்கள் உங்களை கடுமையாக எச்சரிக்கிறோங்கிறாரு. இதை விட மோசமாக நாங்கள் இனிமேல் அனுமதியே வாங்க மாட்டோம், நாங்கள் இனிமேல் போராட்டத்தை நடத்துவோம், நாங்கள் எங்கே வேணாலும் போராட்டத்தை நடத்துவோம் சொல்கிறது யாரு? காவல்துறை அதிகாரி. இப்படி பேசலாமா? ரமேஷ், இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் கேட்குறேன். இதே மாதிரி இவங்க தலைவர் வந்து வாய் பேசாமல் இருக்காரு, ஜி.கே. வாசன். அதிமுக வந்து அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க. இதே மூப்பனார் நம்ம மூப்பனார் அவர்கள் இருந்தபோது, பெரியவர்கள் இருந்தபோது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாய்மூடி மௌனமாக இருந்தார். அவர் எல்லா விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நேர்மையாக கேட்பார், நேர்மையாக பேசுவாங்க, சாதிப்பாங்க. நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டியதான அரசாங்கத்துக்கலாம். நீங்கள் மௌனமாக இருக்கீங்க. இன்றைக்கே பாஜக ஜாலரா அடிக்கிறீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு எம்பி கொடுத்தது அதிமுக. நீங்கள் அதிமுக பக்கத்தில் நிற்கணும். ஏன் நீங்கள் நன்றி மறந்துட்டீங்க? ரமேஷ், அதில் கேட்குறதுல நியாயமான கேள்வி தானே. நான் வந்து கட்சியினுடைய தனிப்பட்ட அம்சங்களை தாண்டி நான் போராட்டம் நடத்துவேன், காவல்துறையிட்ட அனுமதி வாங்க மாட்டேன் அப்படின்றதே ஒரு சர்வாதிகார மனநிலை தானே. அது மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்கு. எதையும் என்னால் முடியும், அதான் நீங்கள் பார்க்கணும். எதையும் என்னால் முடியும். அப்படிங்க அந்த வேலுமணி வீட்டு கல்யாணத்துக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் முருகன் போயிருக்கார், அவருக்கு எந்த மரியாதையும் இல்லைங்க, தமிழிசைக்கு எந்த வரவேற்பும் இல்லை. ஆனால் அண்ணாமலையை பார்த்து எப்படி அம்மா அவர்கள் வந்தாக்க அதிமுககாரர்கள் நிற்பார்களோ, அவர்கள் வணங்குவார்களோ, அதை விட பணிவாக போட்டி போட்டுக்கொண்டு அவர் கை கொடுப்பதும் பணிந்து நின்றதும் அவங்க வணங்கினதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேதனையாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து வேலுமணி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு அவர் சரி பார்க்கட்டும், பிள்ளைகளை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டும், பணம் அதெல்லாம் பண்ணட்டும், அப்புறம் வெளியில் வந்து நாங்கள் பாஜக கூட உறவே இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு அப்படியே டயலாக் கொடுறீங்க. அப்புறம் திடீர்னு மாற்றி இப்போ வந்து எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு, நீங்கள் திமுக எதிரி அதிமுக எதிரி திமுக தான். ஆனால் நாங்கள் அதிமுக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், அது ஒரு விஷயம். பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசிட்டு அப்புறம் பாஜக கூட ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்கு? ஏன் ரெட்டை வேடம் போடுறீங்க? பேசலாம். ஒரு ரெட்டை வேடம் போடப்படுது அப்படின்ற ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வரேன். பவர் பாலிடிக்ஸினுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும். பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். அதிமுக பாஜக இருமுனை தாக்குதலை எப்படி சமாளிக்கும் திமுக, இந்த கேள்வியோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், 2026 வரை பாஜக போராட்டம் தொடரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த கருத்துன்றது எந்த அடிப்படையில் இருக்குது, என்ன நோக்கத்திற்காக முன்வைக்கப்படும்? அதற்கு முன்னதாக அண்ணன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க. அந்த கருத்துக்கு நான் ஒரு பதிலை சொல்லியிருந்தோம். 1997-98 நினைக்கிறேன். அன்றைக்கு இருந்த பாஜக மூப்பனார் அவர்களுடைய 3 வாக்குகளால் தோற்று போனது. மதவாத கட்சியை அனுமதிக்க மாட்டோம் என்று எங்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் சொன்னார்கள். அது தமிழகத்தின் அரசியல் ஆழமாக தெரியும், ஐயா கலைஞர் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பாஜகவை கரம் பிடித்து அடைத்து வந்து தமிழ்நாட்டில் மீண்டும் அழைத்து வந்தது யார்? நீங்கள் மத்திய அமைச்சர்கள் பங்கெடுத்தது யார்? திமுக தானே. இன்றைக்கு பிஜேபி மதவாத கட்சி என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலே அங்கம் வகித்தது யார்? நாங்க சொல்லிட்டோம் மதவாத கட்சியின் வெளியில வந்துட்டோம். நாங்க மதவாத கட்சின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம். ஆனால் அந்த கூட்டணியில அங்கம் வகித்தது யார்? இல்ல ஒரு முரசொலிமாறன் உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் எல்லாம் அங்க இன்னைக்கு அமைச்சரவையில் இருந்தாங்கல்ல. அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க அண்ணன், நீங்க குறுக்கீடு 1998 நெல்லையில் அத்வானி போன்றவர்களெல்லாம் அழைத்து, ராமதாஸ் போன்றவர் மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் அழைத்து ஆளுக்கு 5 சீட்டு கொடுத்து அவர்களை எம்பி ஆக்கி டெல்லிக்கு வழி காமிச்சு விட்டது, பாஜகவுக்கு கொஞ்சம் கால் ஊன வச்சதே அதிமுக தான், அம்மையார் தான். அதுக்கு பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தை ஒரு ஓட்டில் கவுத்துட்டு போயிட்டாங்க. அதில் பலியானவர் சேடப்பட்டி முத்தியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக, இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு திமுக ஆதரவு கொடுத்தது என்பதை நான் மறுக்கவில்லை. அடிக்கடி தேர்தல் வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் இந்த தேர்தல். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வரலாறு அப்படியே இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோன்னா, அப்போது பாஜக கூட யார் கூட்டணி வைத்தா அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னு தானே வரும். எப்போங்க? இப்போ நீங்கள் தானே கூட்டணி வச்சிட்டு இருக்கிறீங்க. அதாங்க இப்ப நீங்க வந்து திமுக உங்களுடைய தேவைகளுக்கு கூட்டணி வரலாற்றுல 20 வருஷத்துக்கு கடந்த 20 வருஷத்துக்கு நீங்க பாக்குறப்போ, ரமேஷ், கடந்த 20 வருஷத்துக்கு நீங்க பாக்குறப்போ திமுக பாஜக கூட்டணி வச்சிருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அந்த கருத்துக்கு தான் சார் வரேன். நீங்க குறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருத்துக்கு தான் வரேன்.
நீங்கள் அந்த மாதிரி ஒரு மதவாத கட்சியை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வைக்கின்ற பொழுது மூப்பனாருடைய மகன் அங்கே போகலாம் என்று நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? அதே போல் அண்ணன் இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் அதிமுக தான் அங்கே தாரை வார்த்து கொடுத்தது எங்களுக்கு எம்பின்னு சொன்னது ஏற்றுக்க முடியாதது. நீங்கள் பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, சிறிய கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்சியினுடைய ரீதியில் எடை போட வேண்டாம். ஒரு தகுதியுரிய தலைவர், ஒரு மூப்பனாரின் மகன், அதே போல் அந்த ஒரு ஷிப்பிங் ஒரு மினிஸ்ட்ரியாக இருந்தார். இது வரைக்கும் ஊழல் கரையில்லாத ஒரு அப்பழுக்கற்ற ஆளுமை. இன்னைக்கு பல எம்பிங்களை பாருங்கள், பல மந்திரிகளை பாருங்கள், டெய்லி போய் நீங்கள் நீதிமன்றத்தினுடைய வாசல்களிலும் நீங்கள் காவல்துறை வாசப்பில் நிற்கிறாங்க. ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை காப்பாற்றுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை காப்பாற்றுங்க, என்னை எப்போ வந்து குற்றமற்றவனை நிரூபிக்க போறீங்க? எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. 10 ஆண்டு காலம் மத்திய தப்பு பண்ணவர் குற்றவாளி அப்படிதான் சொல்லல. அவருக்கு அதிமுக எம்பி சீட்டு கொடுத்துக்கிறதா சொன்னா நீங்க இல்ல, அவர் தனி மனித, அவர் வந்து கண்ணியமா தான் ஜி.கே. வாசனையே பார்த்தாரு. அது இல்ல பிரச்சனைங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தது அதிமுக தாரை வார்த்து கொடுத்தல. எங்களுடைய வாக்கு இருக்கு. எங்களுடைய தலைவர் அன்றைக்கு தமிழகம் முழுவதும் போய் வாக்கு கேட்டாரு. நாங்கள் சொற்ப அளவில், நீங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட எங்களுடைய வாக்குகளும் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. அது கூட்டணி கட்சியின் அடிப்படையில் இல்ல, உங்களுடைய கட்சியோ உங்களுடைய தலைவரையோ குறைத்து மதிப்பிடல. அண்ணன் குறைத்து பேசுறது மையத்தில இருந்து பேசுறேன். அந்த ஒரு இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறப்போ அதுக்கு ஆதரவா தானே நீங்க பேசணும் அப்படின்றது. அந்த ஒரு சீட்டுன்னு சொன்னதுனால நான் சொல்ல வந்தேன், எங்களுடைய உழைப்புக்கு எங்களுக்காக கிடைத்த அங்கீகாரமாக தான் நாங்கள் கருதுறோம். நீங்கள் யாரும் வந்து யாசகமாகவோ யாரும் வந்து இனாமாவோ கொடுத்துட வேண்டாம். ஏன்னா விஷயத்துக்குள்ள இப்போ எதிர்கட்சி யார் அப்படின்ற போட்டி தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக போராட தூண்டுதா? அதாவது எதிர்கட்சிகள் அவரவர்களுடைய கடமை செய்கிறாங்க. அதிமுக அவர்களுடைய கடமை செய்கிறது, பாஜக அவர்களுடைய கடமை செய்கிறது. எங்களுடைய கட்சியினுடைய நிலைக்கேற்ற எங்களுடைய கடமை செய்கிறோம். பாமக அவர்களுடைய கடமை செய்யுது. ஆகவே இது ஒட்டுமொத்த முடிச்சு போட வேண்டாம். இன்றைக்கு திமுக ஒரு புள்ளியில் வைத்து இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் செயல்படுகிறது. இன்றைக்கி 2016 நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து 15 நீங்கள் மது ஒழிப்பு போராட்டத்திற்கு பல கட்சிகள் பல தாக்குகள் நடத்தினாங்க. அன்றைக்கு அதே திமுக ஒரு பக்கம் போராடியது, அதே காங்கிரஸ் ஒரு பக்கம் போராடியது, அதே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் போராடியது, மக்கள் நல கூட்டணிகள் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு பக்கம் போராடியது. ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நாம் பார்க்க முடியாது. தேர்தல் நெருங்குகின்ற பொழுது யார் யார் கூட்டணி அமைக்கிறார்கள், எந்த கூட்டணி அடிப்படையில் அது சேரப்போகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய பிரச்சனைக்காக ஒருவர் தெருவிலை நின்று போராடுவது, ஒருவர் மக்கள் மன்றத்தில் நின்று போராடுவது, ஒரு சட்டமன்றத்தில் நின்று போராடுவது என்றது ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைத்திருக்கிற நிலைப்பாட்டை பொறுத்து. ஆனால் வி.பி. கலைராஜன் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அதிமுகவினுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக அதிமுகவுக்குள் ஒரு ஸ்பிளிட் இருக்குதா, செங்கோட்டையினுடைய நிலைப்பாடு என்ன, ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன, அவங்களை திரும்ப கட்சிக்குள்ள சேர்த்துக்கலாமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கன்க்ளூட் ஆயிடுச்சா அப்படின்ற பார்வை இருக்குது. இன்னொன்னு, திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில அதிமுகவும் பாஜகவும் ஒரே இடத்துல நின்று ஃபைட் பண்ணாங்கன்னா கூட்டணிக்கான ஒரு அம்சமும் இதுல நிறைவேறுது. ஒரு பக்கம் செங்கோட்டையினுடைய விவகாரத்தை முடிச்சிட்டாங்க, கூட்டணிக்கான விஷயத்தையும் சரி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு, எடப்பாடி வந்து விவரம் தெளிவாக சொல்லியிருக்காரு, அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது, அவர்கள் உடைக்க நினைப்பவர்களுக்கு மூக்கு தான் உடையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன, இவங்க 2 பேரும் வந்து ஓட்டு போட்டதுனால தான் அதான் சொல்றேன் நான். அப்போ ஒரே கல்லில் பல மாங்காய் அடிச்சிருக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் எப்பொழுதுமே எதிர்க்கட்சிகளாக திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி தான். நீங்கள் திமுக காலகட்டத்தில் கூட கடந்த முறை நீங்கள் பாஜகவுக்கு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூகா செல்வம் உள்ளிட்டவர்கள்லாம் போனாங்க. அன்றைக்கு அதே நிலைப்பாடு தான், அப்படியே திமுக உடைந்து விடும், திமுகவில் இருக்கிற 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்பொழுதும் நடக்காது. ஒரு கட்சி அந்த கட்சிக்கான நிலைப்பாட்டை அவங்க வச்சுருப்பாங்க. அதே போல் தான் அதிமுகவும். நீங்கள் வந்து அது உள்கட்சி பிரச்சனை, சின்ன பிரச்சனை, செங்கோட்டையன் ஏதோ கோபமாக இருப்பார், அது ஒன்றா சேருவார், இல்லை ஓபிஎஸ் ஒரு பிரச்சனை இருப்பாரு, கேட்டா நாங்கள் எல்லாம் ஒரு தாய் வயிற்றினுடைய குழந்தைகள்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த செங்கோட்டையன் வந்து ஒரு ரிபல் பண்றாரு அப்படின்னா அதுக்கான காரணம்ன்றது பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுதான். இப்போ அது எல்லாமே கன்க்ளூட் ஆயிடுச்சு. இந்த கன்க்ளூட் இது வந்து நீங்க உண்மையிலேயே சபாநாயகர் தொடர்ந்து அவர்களை அவமதிக்கின்ற வகையில் நடந்ததால் இங்கே எழுப்பப்பட்ட கண்டன தீர்மானம். அவர் தான் அத்தனை முறை சொல்றாரு, நீங்க அவை மாண்பை கண்காணிக்கவில்லை, நாங்க நீங்களே சொன்னீங்க கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நாங்க போராட்டம் நடத்துறோம், எங்க பக்கம் கூட கேமராவை திருப்பி காட்ட மாட்டேங்கிறீங்க. எங்களுடைய இதுக்கு முன்னாடி சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்றாரு எதிர்க்கட்சி தலைவர் எத்தனை பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார் சார். இதற்கு முன்னாடி 4-5 முறை சொல்லியிருக்காரு சார், பல முறை சொல்லியிருக்காரு. நேரடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வராரு சார். சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்கின்ற பொழுது சொல்றாரு, நீங்க அவைத்தலைவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று பலமுறை அவர் வெளிநடப்பு செய்கின்ற பொழுது அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதை பலமுறை தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கு நேற்று தான் அது அவையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆளுநர் உரையில் வந்து எடப்பாடியாரை மட்டுமே 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேச விட்டுருக்காரு. யார்? இந்த சபாநாயகர் அப்பாவு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆள் தான் உயரம்னு நினைக்காதீங்க, உள்ளமும் பெரிய உயர்ந்த உள்ளம் இருக்குது.
அவர் ரொம்ப கால அரசியல் அனுபவம் உள்ளவர். யாரையும் கடிந்து வார்த்தைகள் பேசியது எனக்கு தெரியாது. நான் அதிமுகவில் இருக்கும்போதே நான் அவரை பார்த்துருக்குறேன். அப்படி கடிந்து பேச மாட்டார், எல்லாம் பண்ண மாட்டார். ஒன்றும் எல்லாத்தையும் அன்பாக தான் பேசுவார். இன்னும் சொல்ல போனால் எதிர்க்க ஆளுங்கட்சி உறுப்பினர்களே தேவையில்லாத புகழாரம் சூட்டிட்டாங்கன்னா தேவையில்லாமல் இதெல்லாம் வேணாம், சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அப்படின்னு தான் பேசுவார் ஆளுங்கட்சியே. அப்போ எதிர்கட்சிக்கு அதான் சொல்லுவார் அவர். ஆக இப்படி ஒரு சிறந்த ஒரு சபாநாயகரை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் இப்போ ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்தை கொச்சப்படுத்துங்கிறதுக்காக நீங்கள் வம்பளுக்குனுங்கிறதுக்காக வேண்டி பண்ணுறீங்கிறப்ப நான் கேட்குறேன், இதே 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ திமுகவுடைய சபாநாயகர் ஆவுடையப்பனவர்கள் இருந்தாருங்க. அப்போ வந்து அதிமுக எவ்வளோ பேரை ஃப்ரீயாக பேச அலோவ் பண்ணாங்க தெரியுங்களா? அவங்க எப்போதுமே இப்படி நல்லா தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இங்கே இவங்க திமுகவுக்கு கொடுக்குற பர்மிஷன் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் வெளிநடப்பு பண்ண பிறகு மசோதாக்கள் நிறைவேற்றுவது வந்து எதிர்க்கட்சி இல்லாமல் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் எடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் ஏகவா வேலு அவர்களை அனுப்பி அதிமுக உறுப்பினர்கள் அழைத்து வர சொன்ன வரலாறும் இங்கே நடந்திருக்கிறது. இப்போ இந்த சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. நான் கேட்குறேன், இதே பாஜக 146 எம்பிக்களையும் வெளியேற்றி விட்டு 18 மசோதாக்களை நிறைவேற்றினார்கள் இல்லையா டெல்லியில் பார்லிமெண்ட்டில்? நான் கேட்குறேன், அதுக்கு என்ன அண்ணாமலை என்ன சொல்லுவார்? அது சர்வாதிகாரம் இல்லையா? அங்கே எதிர்க்கட்சிகள் என்ன சுதந்திரமாக செயல்படுகிறார்கள்? எதுவுமே கிடையாது அங்கே. ஆக அப்படி இருக்கிற போது இவர்கள் சர்வாதிகாரத்தை பற்றியும் ஜனநாயகத்தை பற்றி இவர் பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இவர்களுக்கு யோக்கியதையும் கிடையாது என்பதை தான் நான் சொல்லுவேன். சரி, அண்ணாமலைக்கு கிடையாது. என்ன வியூகத்தோட அதிமுகவும் பாஜகவும் செயல்படுதுன்னு மதிப்பிடுறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோங்க, அதிமுக பாஜக தனியானதுனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க சேர்ந்து நல்லா ஒட்டிக்கிட்டு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எப்படி வந்தாலும் களத்துக்கு நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஏன் நீங்களே ட்ராமா போடுறீங்க? நேற்று இல்லைங்கிறீங்க, இன்றைக்கி ஆமாங்கிறீங்க. அவர் இல்லைங்கிற இன்னொருத்தர் உங்கள் கட்சியில் உள்ள ஒருத்தர் போய் பார்க்குறாரு, இன்னொருத்தர் வந்து மோடி புகழ்ந்து பேசுகிறாரு. இது என்ன? எடப்பாடி வேணாங்கிறாரு, கிழக்கோட்டையே மோடியை புகழ்கிறாரு. இப்படிலாம் பேசுகிறப்ப நீங்கள் இன்னும் ஒரு நிலையான ஒரு நடவடிக்கை உங்களுடைய நிலைப்பாடு சரியில்லை என்பது தான் எங்களுடைய இல்லை. அப்போ நான் வெளிப்படையாக கேட்குறேன், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சா? உறுதியாகிறதுக்கான சிம்டம்ஸ் தான் இது. உறுதியாயிடுச்சான்னு நான் சொல்ல முடியாது. இப்போ போகிற போக்கை பார்க்குற போது கிட்டத்தட்ட 95 விழுக்காடு அது பாஜக அதிமுக உறுதியாக போல தான் தெரிகிறது. சரி, அப்போ அதில் பெரும்பான்மையானவர்கள் பாஜகவை உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். அப்போ உறுதியாயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய போராட்டம் என்பதும் அவங்களுடைய எதிர்வினைன்றது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் இல்லையா? எந்த அக்ரெசிவாக இருந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார். அவங்க மத்தியில் ஆளுங்கட்சி ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்காங்க. அதனால தான் இடி போன்றவங்களாம் ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க ஆயுதம் தான் இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐ இதெல்லாம். அப்படி போனால் ஒரு செந்தில் பாலாஜி மட்டும் குறி வச்சு தாக்குறாங்க. நேற்று ஊரில் பங்காளிங்கிறாரு. யார்? நான் சொல்லலை, அண்ணாமலை சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி பங்காளிங்கிறாரு. முந்தா நாள் சொல்கிறாரு, நேற்று அவர் பெரிய 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்கிறாரு. இது மாதிரி நரேந்திர மோடியை பார்த்து நாங்கள் ஃப்ராடுன்னு சொல்ல முடியுமா? ஒரு பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நான் கேட்குறேன், கலைஞரையே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்போ பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி கலைஞர் நேராக கமிஷன் ஆஃபீஸுக்கு போனார். கைது செய்யது அவரை அலோவ் பண்ணாங்களா? கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அனுமதி இல்லாமல் போனாக்க யாருக்காக இருந்தாலும் பர்மிஷன் கிடையாது. பிடிச்சவங்க நடவடிக்கை காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும். நானாக இருந்தாலும் அப்படி தான், யாராக இருந்தாலும் அப்படி தான். அப்படி தான் நடந்திருக்கிறது ஒழிய நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு முடிக்கணும்னா நீங்கள் சர்வாதிகாரத்தோடு நினச்சி படித்தா ஒரே உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். வெளிநாட்டிலேருந்து இலங்கையில் கோத்தபய ராஜபக்சே ஜெயிச்சார். மஹிந்த ராஜபக்சே ஜெயிச்ச பிறகு எந்த சிங்கள மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்களோ அதே மக்கள் சிங்கள மக்கள் தான் கோத்தபய ராஜபக்சேவுடைய அந்த எம்பிக்கள் தான் கோத்தபய ராஜபக்சே வந்து நீக்கணும்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த சிங்கள மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டது அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை சூறையாடியது அந்த மக்கள், சிங்கள மக்கள். அவர்கள் நாட்டை விட்டே ஓடினார்கள். அது நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ வந்து அனுராக் திசநாயகர் இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து சம்பந்தமே இல்லை. ஆனால் அவருக்கு தமிழ் மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் போட்டாங்க. அங்கே இந்த ரணில் விக்ரமசிங்கவையும் இவரையும் மக்கள் நம்பலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னென்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சுன்னா அங்கே வந்து அது அந்த ஜனநாயகம் பொருளாதார நெருக்கடி, அந்த நெருக்கடிக்கு காரணம் அந்த ராஜபக்சே குடும்பம் என்பதற்காக அது இலங்கை தமிழர்களை, தமிழ் மக்களை எல்லாம் கொன்றவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட தண்டனையாகத்தான் அதை நினைத்தேன் நான். ஏன்னா இப்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும். இங்கே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இருக்கப்போ நல்ல சபாநாயகர், அவரை பார்த்து நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இதை அரசியல் படம் நினைக்கிறப்ப தான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமாக. அதான் சார், தமிழகத்தில் ஒரு பூரண மதுவிலக்கு மீண்டும் வேண்டும். இது பல கட்சிகளுடைய நிலைப்பாடு, திமுகவினுடைய நிலைப்பாடும் 2015 இருந்தது. ஆகவே பூரண மதுவிலக்கு எப்படி 71க்கு முன்பாக இருந்ததோ அதே போல் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரியார் அவர்களுடைய மனைவி நாகம்மையார் அவர்களும் அவருடைய தங்கை கண்ணம்மாள் அவர்களும் நீங்கள் வந்து மகாத்மா காந்திஜி அவர்களை சந்தித்து
இந்த மது ஒழிப்பு கொள்கைக்கு தீவிர முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள். அதை பின்பற்றி தான் 1930 மகாத்மா காந்தி அவர்கள் மது ஒழிப்பு கொள்கை வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய தொடர்ச்சி தான் ராஜாஜி அவர்கள் இங்கே வந்து ஆங்கில ஆட்சிகள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பூரண மதுவிலக்கை 1937 கொண்டு வந்தார். ஆகவே திமுக கொடுத்த வாக்குறுதி 2016 இந்த ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் வந்து மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆகவே மதுவை நீங்கள் தயவுசெய்து ஒழிச்சிட்டு அதற்கான வருமானத்தை வேறு ஒரு ரீதியிலே இன்றைக்கு தொழில்நுட்ப ரீதியிலேயோ இல்லை, ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது, பல பொருளாதார நிபுணர்கள் இருக்கிறாங்க. ஏனென்றால் எதிர்கால சமூகம், எதிர்கால தமிழகம் மக்கள் எதை நோக்கி போகிறாங்கன்றது புரியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம இங்கிருந்து பேசுகிறோம், ஆனால் ஊரில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கடை எப்போ திறக்குண்டு மக்கள் வாசப்படியில் காத்திருக்காங்க. ஆகவே இல்லை ஒரு 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 அண்ணன் அது அரசியல் ரீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியாக சொல்லுகிறேன். இந்த நிலைமை மாறினால் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு மாற்றம் வரும், தமிழுடைய மக்கள் வருங்கால தலைமுறை நல்ல முறையாக மாறுவார்கள் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இன்றைக்கு திமுக அரசு. மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. நான் கேட்பது பாஜக ஆளும் மாநிலங்களில் மது இல்லாமல் இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் காந்தி மகான் பிறந்த, காந்தியை சொன்னார் ஒரு காந்தி மகான் பிறந்த, ஏன்னா காந்தி கிட்ட கேட்குறாங்க இந்த மதுவை ஒழிக்கணும் போராட்டத்தை ஒழிக்கணுங்கிறப்ப நான் முடிவெடுக்க முடியாது, தந்தை பெரியாருடைய மனைவியும் தங்கையும் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தி. ஆக தமிழர்களை தான் அவர் பாராட்டினார். அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில், அமைதி போராட்டத்திலேயும், நேதாஜியினுடைய ஆயுத போராட்டத்திலும் பங்கெடுத்து கொண்டவர்களும் அதிகம் தமிழர்கள் தான். ஆக வந்து அப்படிப்பட்ட தமிழர்களாக நாங்கள் வந்து நான் கேட்குறதெல்லாம் காந்தி பிறந்த காந்தி பிறந்த அவர் சொல்லு. இப்போ பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதால சொல்கிறேன், காந்தி பிறந்த குஜராத் மாநிலத்திலேயே மது இருக்கிறது, அதையே நீங்கள் முதல்ல ஒழிங்க, அப்புறம் மதுவை பற்றி பேசலாம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. மற்றொரு பவர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.